மிகுந்த உணர்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய நமது குடும்ப விழா என்ற இந்த சிறப்பான நிகழ்வு பெரியார் மருத்துவ குழும இயக்குனர் மருத்துவர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் பிறந்த நாளிலிருந்து வாழும் அத்தனை நாட்களும் தனக்கென வாழாது பிறர்க்கென சமூகத்திற்கென உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வளர்ந்து ஆளாகி தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு என்ற சின்னதோர் கடுகு உள்ளம் என்ற நிலைக்கு ஆளாகாமல் தொல்லுலக மக்களெல்லாம் நம்முடைய மக்கள் உறவுகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமையை கொள்கையை தன்னுடைய வாழ்நாள் இலக்காக மாணவ பருவம் தொட்டே அவர்கள் பெற்று இன்றைக்கு 75 அகவையை வயதை அடைந்துள்ள நிலையிலும் இளமை மாறாமல் வளமை என்பது முக்கியம் என்ற ஒரு நிலை இல்லாமல் வளமை என்பது பணத்தை பொறுத்ததல்ல. நான் ஒவ்வொரு முறையும் வளமையை தேடுகிறேன், அந்த வளமை என்பது தொண்டுதான் என்று மக்களுக்கு கொள்கைதான் வளமையை தருகிறது என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்துக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மருத்துவர் கௌதமன் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா பவள விழா. நான் அதை மாற்றி சொல்லுகிறேன், கவனமாக கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விழாவை இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு கழகத்தின் துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாண்புமிகு தோழர் இறைவி அவர்களே, புத்தகங்களை பெற்றுக்கொண்ட பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பெரியவர்கள் தோழர்கள், தலைமை பேராயர் முனைவர் ஜோ ரவிக்குமார் ஸ்டீஃபன் ஐயா அவர்களே, பேராசிரியர் சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்தவர் மருத்துவர் பிருதிவிராஜ் எம்டி டிவிஏ அவர்களே, அதேபோல அருமை சகோதரி மேனாள் பல்கலைக்கழக தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் ஜானகி எம்ஏ பிஹெச்டி அவர்களே, அதேபோல பெரியார் மருந்தியல் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் இரா செந்தாமரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்கியுள்ள கழகத்தினுடைய பொருளாளர் குமரேசன் அவர்களே, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர், அரசியல் பிரிவினுடைய துறைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சீரிய பகுத்தறிவாளர் தோழர் வந்தியத்தேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை கூற இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்குரிய தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை என்பதை தாண்டி சிறந்த மருத்துவராக இருக்கக்கூடிய இனியன் அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, மற்றும் இங்கு மாநிலம் முழுவதும் இருந்து கழக பொருளாளர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். எனது சிறந்த கழுதகை நண்பரும் தேசிய பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் யூனிவர்சிட்டி என்னுடைய அங்கே தலைவராக அதை இருந்து ஓய்வு பெற்று என்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய பேராசிரியர் சிறுநீரியல் துறையிலே உலக வல்லுநராக இருக்கக்கூடிய யூராலஜிஸ்ட் டாக்டர் ராஜசேகரன் அவர்களே, அருமை சகோதரிகள் டாக்டர் சரோஜா பழனியப்பன் அவர்களே, சரோஜினி ஏகாம்பரம் அவர்களே, இவர்களெல்லாம் எங்கள் குடும்பத்தோடு மருத்துவர் குடும்பத்தோடு
கௌதமன் குடும்பத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறவர்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறார்கள். நேரம் 2 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொருவரையும் சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட அனைவருக்கும், தோழர்களுக்கும், இயக்கத் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை வருக 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 என்று முடியும் போது சொல்லுகிறேன். இதுதான் சடங்கை உடைத்த ஒரு மரபு. அதுதான் மிக முக்கியம். ஏன் நான் வரவேற்பை வருக வருகன்னு சொல்கிறேன்னா, வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் நாங்கள். அதுதான் எதற்காக ஏற்பாடு செய்தோம் என்றால், ஒரு மனிதனுக்கு பெரியாருடைய தத்துவத்தை ஒவ்வொரு நிகழ்விலும் காட்ட வேண்டும். பெரியார் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. பெரியார் என்பது சுயமரியாதை இயக்கம் என்பது சுகவாழ்வுக்கான ஒரு தத்துவத்துக்கான ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். அவர் சொன்னார், எல்லா புகழும் புகழை நினைத்தாலே புகழ் வேட்டை தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. புகழை பற்றி கவலைப்படாதேன். தந்தை பெரியாருடைய முதல் பாடமே நல்ல பேர் எடுக்கிறவன் என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, கெட்ட பேர் எடுக்கிறவன் மட்டும் என்கிட்ட வா. யாரெல்லாம் இந்த கருத்துக்களை சொல்லும்போது நம்ம கெட்ட பேர் தான் வரும், நல்ல பேர் வராது. நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. கெட்ட பேரா எவ்வளவுக்களோ நம்ம தாக்குகிறார்களா, எவ்வளவுக்களோ நம்ம கொச்சப்படுத்துகிறார்களா, எவ்வளவுக்களோ அசிங்கமாக பேசுகிறார்களா, அவ்வளவும் ஏற்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும் என் பின்னால் வா என்று சொன்னதனால்தான் அன்றும் இன்றும் என்றும் பெரியாருடைய தொண்டர்கள் குறைவாகவே இருப்பார்கள். நோபல் பரிசு அறிஞர்களைப் போல, இராணுவத்துக்காரர்களைப் போல, காவல்துறைக்காரர்களைப் போல. ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடின்னா 140 கோடி இராணுவம் கிடையாது. அதே மாதிரி காவல்துறை கிடையாது. மிக முக்கியமாக குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை நம்பித்தான் நாடே இருக்குது, அவருடைய தொண்டை நம்பித்தான் இருக்குது. அது மாதிரி இந்த இயக்கம். ஆகவே எனவே இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் அவர்கள் வீணாகி போக விட மாட்டார்கள், அவர்கள் சமுதாயத்துக்கு பயன்படுவார்கள். அதுதான் மிக முக்கியம். அதை எடுத்து காட்டணும். இத்தனை ஆண்டுகள் உருவானவர்கள் எத்தனை பேர் காட்டணும். கௌதமனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அல்ல, அல்லது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அல்ல. மனித வாழ்க்கை பெரியாருடைய வாழ்வியலை பின்பற்றினால் தவறாக பல பேர் நினைக்கிறாங்க. புதுமையாக நிறைய வந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள். எல்லா இடங்கள்லையும் நேரம் ஆக ஆக கூட்டம் கலையும். இங்கே நேரம் ஆகிய அந்த சேரெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுதான் மிக முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுவே இந்த விழாவுக்கு ஒரு தனி மரியாதை. அதுதான் மிக முக்கியம். வரும்போது கம்மியாக இருந்தது. இப்போ நேரம் ஆகும்போது அவரவர்களே அந்தந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு போட்டு உட்கார்கிறார்கள். இந்த பயிற்சி எப்படிப்பட்டது, இந்த வாய்ப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், பகுத்தறிவு தன்னம்பிக்கை எப்படிப்பட்டது என்பது வேற ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு. இந்த நிகழ்ச்சிகளை நான் நடத்தணும்னு அவர் நினைத்தது, முதல்ல புத்தகங்கள் வரணும், அந்த புத்தகங்களை வெளியிடுவோம். அந்த புத்தகங்களை வெளியிடும் போது இவருக்கு 75 வயதாகிறது. அவ்வளவுதானே தவிர புத்தக வெளியீட்டு விழா தான் முன்னால். வயது யாரையும் கேட்டுக்கொள்றதே இல்லை. மிக முக்கியமாக எப்படி கேலண்டர் அடிக்கிறார்களோ அது மாதிரி வயது, எப்படி டைரி போடுறார்களோ அது மாதிரி வயது. யாரையும் கேட்கறது இல்லை, வயது தானாக வளருது. நீண்ட நாள் வாழ்க, நீண்ட நாள் வாழ்கன்னா அதுதான். வாழ வேண்டியவர்கள் வாழுகிறார்கள், வாழ வேண்டிய முறையிலே வாழ்ந்தவர்கள் வாழுகிறார்கள். அந்த வாழ வேண்டிய முறையை விட்டு தாழ்ந்தவர்கள் சத்து போனவர்களாகிறார்கள். சத்து போனவர்களுக்கு பிறகு அதுக்கு பெயர் இது, அவ்வளோதான், மரணம்னு சொல்கிறோம். நாம் முதல்ல இந்த நம்ம எப்படி துணிவு இந்த இயக்கம் ஆயிருக்கன்னு புதுசாக வந்திருக்கிறவர்களுக்கு தெரிந்து கொள்ளணும். அதுக்காக சொல்கிறேன், இந்த இயக்கம் எப்படி நம்மை மனிதர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறதுன்னு சொன்னால், முதல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அம்சம் பயம். ஒரு திரைப்படம் சொன்ன மாதிரி அது பயம் 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 பயம்ன்ற மாதிரி எல்லாத்துலேயும் பயம். ஆனால் அந்த பயத்துக்கே இடமில்லாத துணிச்சல்,
வேற ஏதாவது பிறந்த நாள் விழா நடத்தும் போது மரணம்னு ஒரு புத்தகத்தை போடுவாங்களா? இங்கே ஐயோ பார்த்தா ஓமா ரொம்ப அழகாக சொன்னார் டாக்டர் கௌதமன் சொன்னார். இந்த நாட்டில் அம்மை நோய் வந்திருக்குன்னா நோயை சொல்லணுமா இல்லையா டாக்டர்கிட்ட? என்னன்னு எந்த அளவுக்கு மனதில் ஒரு சங்கிலி போட்டால் எந்த அளவுக்கு மனசில் கோளாறு நடந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா மிக ஒன்றா. ஆமாம், கிராமத்தில் ஐயோ அம்மா வாத்துன்னு சொல்லக்கூடாது, மாரியாத்தா அம்மா ஆத்தா வந்திருக்கா, முத்து போட்டிருக்கா, தூத்துக்குடியிலேருந்து போய் வாங்கிட்டு வந்து கடலில் முத்து குளிக்க வாரீகளான்னு பாட்டு பாடி முத்துல உள்ளே போய் அதுக்கப்புறம் ஆத்தா வந்து ஒவ்வொருத்தரும் முத்து போட்டிருக்கிறா அப்படிம்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்ரா வந்திருக்கும். நல்லா சொன்னார் டாக்டர் கௌதமன், ரொம்ப அழகாக அவதான் பிருத்திவிராஜ் ரொம்ப அழகாக சொன்னார். என்னன்னா காலரா வந்ததுன்னா காலரான்னு சொல்ல மாட்டான். காளியாத்தா வந்தா கரண்டி எண்ணெய் கொடுத்தா, எண்ணெய்க்கு ஹோல்சேல் வியாபாரியே ஒரு கடவுளை வச்சுட்டான். அதுதான் மிக முக்கியம். அதுவும் கரண்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறான். எவ்வளவு முட்டாள்தனம்! 21வது ஆண்டு. இப்போ போய் எல்லாரும் என்ன பண்ணுறான் இங்கே? இப்போ இந்த 21வது நூற்றாண்டு ஒரு ஆட்சி இருக்குது. அது நடக்கிற ஆட்சியில் ரொம்ப கொடுமையாக என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், பசுமாட்டு மூத்தரத்தை கொண்டு வந்து குடிச்சிட்டு தான் உட்காரணும்னு உத்தரவு போட்டிருக்கான். மத்திய பிரதேசத்தில் பசுமாட்டு மூத்தரத்தை குடிச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிறான். பஞ்சகவ்யங்கிறான். பஞ்சகவ்யம் என்ன? மேல் உலகத்திலேருந்து கலக்கி விட்டுட்டு அமிர்த கலசமாக சாதாரணமாக மிகப்பெரிய அளவிற்கு இவ்வளவு கொடுமைகள் நினைக்கிறாங்க. அது விஞ்ஞானிகளை எடுத்து காட்டியிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, என்னென்ன கோளாறுகள் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட அறிவியலை உங்களுக்கு தெரியுமா என்ற தலைப்பில் அருமையாக புத்தகத்தை அவர்கள் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் பதவியில் இருந்த நேரத்தில் எவ்வளவு தொல்லைகள் இந்த இயக்கத்தில். அவரை உருவாக்குனது நாங்கள். இன்னும் கேட்டால் அவருடைய தந்தை ராமமூர்த்தி அவர்களானாலும், அவருடைய தாயார் சாந்தா அவர்களானாலும், அதே போல் அவருடைய உறவுக்கார அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்துக்கு தெரியும், இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய தந்தை மாதிரி ரொம்ப ஒரு டிசிப்ளின்டு ஃபாதர். அவர் இப்போ ஒரு பேரண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போனால் மலர் இருக்கும், எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. பழனியப்பா அவருடைய மருமகன் எல்லாரையும் பார்த்திங்கனால என்ன, எந்த பொருள் எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த பொருள் அந்த இடத்துலையே இருக்கணும், ராமமூர்த்தி அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ராமமூர்த்தி என்ன இவர்களெல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுதான் மிக முக்கியம். என்ன இப்படி தான் வரணும், இந்த பக்கம்தான் திரும்பணும், அந்த பக்கம்தான் உட்காரணும். அதாவது இந்த டிசிப்ளின்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து கௌதம அவரை பழி வாங்கினார். என்ன ஒரு காதல் திருமணம், அவ்வளோதான். அதுதான் அவருக்கு ஒன்றும் ஜாதியை ஒழிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சங்கடம், நீ என்ன இது நம்ம குடும்பம், இதில் ஒன்றும் பகிர்ந்து இல்லை, என்ன ஒரே சங்கடம். இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு பெரிய அதிர்ச்சி. பையனை இவ்வளவு கட்டுப்பாடாக வச்சா இவ்வளவும் தாண்டி நமக்கு எப்படி எனக்கு என்ன தெரியாமல் காதல் பண்ணிவிட்டேன். என்னங்க என்கிட்ட வந்து எல்லாம் சொன்னீங்க, நண்பர்கள் சம்பந்தம் மற்றவர்களே இருப்பார்கள் போகாமங்களா காதல் சொன்னார். உடனே என் நண்பர் கேட்டார், அவரை கேட்டார், அவங்க 2 பேரும் உரிமையில் பேசிக்குவாங்க. அவனை இந்த உங்கள்கிட்ட சொல்லிட்டாடா அவன் காதல் பண்ணிக்குவான். இப்படி அதாவது மிகப்பெரிய அளவுக்கு என்ன பேசுகிற நீ, ஒன்றும் பொத்திசாலித்தனமாக பேசுறியா, நீ என்ன பகுத்தறிவாதியா நீ அப்படின்னா முதல்ல இல்லை, அது இல்லை, எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சிக்கல் தான், வேற ஒன்றும் இல்லை, இவனை விட அவங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ஷேக்ஸ்பியருக்கெல்லாம் அதோட வயசு அதிகம். நபிகள் நாயகத்தினுடைய வயதுன்னா கத்தீஜா அவங்க சீமாட்டினுடைய வயதுனே, வயதுக்கு அதுக்கும் பொருத்தம் இல்லையா, அது ஒரு பழைய தியரி. அது
அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. அவங்க மூத்தவங்களாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதுதான் மிக முக்கியம். வழிகாட்டுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. இளையராக இருக்கணுன்றது அது ஒரு கற்பனையை தவிர அதுக்கு ஒன்றும் அதுக்கு என்ன மெடிக்கலாக அல்லது ஹெல்த் வைஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு ஹைஜீனிக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுவோம். மிகப்பெரிய அளவுக்கு நான் சொன்னேன், நான் தான் என்னுடைய தலைமையில் தான் திருமணம், அங்கே எங்கே இருக்கிற பதிவோ நாங்கள் கரெக்டாக வருவோம் அப்படின்னாரு. அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. சாந்தா அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மற்ற இருக்க பிள்ளைகள் எல்லாமே அதே மாதிரி. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, தனக்குன்னு வாழாது எல்லாமே இங்கே வந்திருக்கிறார். அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரி, அவருடைய துணைவியார் மீனாட்சி வந்திருக்காங்க, மற்ற இவர் வந்திருக்க புகழேந்தி எல்லாம் அதே மாதிரி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உதவி உண்டு. ஒவ்வொரு குடும்பமும், எத்தனை குடும்பம் இங்கே கூட சொன்னாங்க, நம்ம அருமை தோழர் சொன்னாங்க பூரா மிக முக்கியமாக சொல்லிவிட்டு, நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு வாருங்க சொன்னார். நான் சொன்னேன், இந்த உதவி பண்ணுறத வெளிச்சம் போடுறதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. என்னென்னா ரொம்ப பேர் தகுதி இல்லாதவர்கள் கூட சில நேரங்களில் உதவியை கேட்பாங்க. நாங்கள் ரொம்ப பேருக்கு பல செய்திகள் இயக்கத்திலேயே செய்கிறோம், ஆனால் நாங்கள் வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா விளம்பரம் தேவையில்லை, நல்ல வாய்ப்பாக நாங்கள் ஓட்டும் கேட்கறது இல்லை. அதனால் அது ஒரு பெரிய வாய்ப்பு, மிக முக்கிய வாய்ப்பு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த குடும்பம் இந்த நிகழ்ச்சி நடத்தணுன்றதனுடைய உருப்படி ஒன்று புத்தகங்கள். இந்த புத்தகம் நிறைய எழுதுகிறார், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அது எல்லாவற்றையும் விட ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்தை சொல்கிறேன். மிக முக்கியமாக என்னன்னா, இவருடைய பக்குவம், இவர் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாருங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எனக்கு பெரிய உணர்ச்சி பூர்வமான இந்த நிகழ்ச்சிகளில் உணர்ச்சி பூர்வமான ஒரு சங்கதி எனக்கும் என்னுடைய வாழ்வினையர் எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கதி என்னன்னு கேட்டால், பிறைந்துதல் செல்வி அவர்களுடைய மறைவு. இன்னமும் ஏற்க முடியாத ஒரு இழப்பு எங்களால். குறிப்பாக எனக்கு, என்னுடைய நம்மளுடைய அமைப்பில் தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி கொண்டு போக வேண்டும் என்று எத்தனையோ சோதனைகள் வேதனைகள்லாம் நல்லவர்களை தயாரித்து வருகிற போது அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்து தான் அவளை பார்த்து கேட்டேன். ஏன்னா அவருடைய பண்பாடு, முதிர்ச்சி, அதை பார்க்கும்போது கௌதமன் சாதாரணம், நான் சொல்கிறதுனால தப்பாக எடுக்க மாட்டார், ஒப்பிடவே முடியாது ரெண்டு பேரையும். அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ முதிர்ச்சி, பக்குவம், எப்படி நடந்து கொள்வது, கொள்கை. கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர் மேடையில் பேச ஆரம்பித்தார். முதல்ல அதிக பழக்கம் இல்லை, துணை பொதுச் செயலாளர் மற்ற அப்படி போட்டேன். நல்ல அளவுக்கு பெரிய செல்வி அதில் வளர்ந்தார். அவர் அதிகாரியாக இருக்கும்போது ஜாயின்ட் டைரக்டர் வரைக்கும் அவர்கள் மேலே வந்திருந்தார்கள் மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே வந்திருக்கிற மருத்துவ நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். பிறகு ஒரு நாள் கேட்டேன், அவர் சாதாரணமாக, எனக்கு என்ன இவர் ஓய்வு பெற்ற உடனே இவரை இயக்கத்துக்கு கொண்டு வந்து, இயக்கத்தினுடைய பல்கலைக்கழகம் நடக்குது, இயக்கத்தில் கல்வி நிலையங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. இந்த இந்த அரங்கத்தில் 3 குடும்பங்கள் இணைந்திருக்கிறது. ஒன்று இயக்க குடும்பம், அடிப்படையில் இன்னொன்று குருதி குடும்பம், இரத்த உறவுகள் இருக்கக்கூடிய அவருடைய உறவுகள் இருக்காங்க. அதையும் தாண்டி கல்வி குடும்பம், பெரியாருடைய கல்வி குடும்பம். 3 குடும்பங்களுடைய இணைப்பு இந்த நிகழ்ச்சி. அந்த 3 குடும்பங்களுடைய உணர்வில் வரும்போது, நல்லவர்களெல்லாம் முயற்சி பண்ணி வரும்போது, அவர்களெல்லாம் நல்ல அருமையானவர்களை தயாரித்து கொண்டு வருவோம். அவர்கள் பறிக்க, இயற்கையின் கோணல் புத்தி என்று சொன்னால், மரணம் என்று சொல்வது எப்படி வரும், யாருக்கு எப்படி நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. அதுதான் மிக முக்கியம். அவர்கள் பொருளாளர் அவர்கள் கூட சொன்னார் பாருங்கள், சிவராஜன் நிகழ்ச்சி. ஆமாம், என்னுடைய தத்துவங்களே என்னென்னா, இந்த இயக்கத்தில் நாளைக்குன்னு வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா நாம் இதுதான் நம்முடைய போகிற கடைசி நிகழ்வுன்னு நினைத்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வும் நடத்தணும் மனிதர்கள். அதனால் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நாளைக்கு நடத்த வேண்டிய அவசியம். எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தெளிவாக தந்தை பெரியார் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவம். ஏன் மனிதன் சோம்பலாக இருக்கணும், தேவையில்லை, உடனடியாக அதை பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
ஜப்பானில் போனப்போ அறிக்கைகள் வந்து இளைஞர் நம்ம பிரின்ஸு மற்றவர்கள்லாம் சொல்லும்போது அறிக்கையில் 2 வண்டி முன்னால் போகுது. இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் சேஞ்ச் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு வந்த உடனே அதிகமாக கேள்வி பதில் உடனே வரணும். இன்றைக்கி அச்சடிக்கிறாங்க. நாங்கள் காலையில் எங்கேயோ ஒரு இடத்துல என்னை அழைச்சிட்டு போகிறாங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லை. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, அவர் இன்னொரு வண்டியில் இருக்கார், நான் இன்னொரு வண்டியில் இருக்கேன். அவர் அங்கேருந்து டிக்டேட் பண்ணுறாரு, நான் மறுபடியும் அங்கேருந்து எழுதுகிறேன் பூராமல். அதுக்கு மேலே இங்கே சரியாக வரல, நாங்கள் ஓரமாக நிறுத்திடுங்க அல்லது கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பக்கத்தில் ஒரு நண்பர், தஞ்சை பிரதீப்னு பேர் அவருக்குன்னு நினைக்கிறேன், அவர் தஞ்சை பள்ளியகரார் அந்த பகுதி தஞ்சை பகுதியை சேர்ந்தவர். அவர் 2 நாள் கழித்து என்னோட வண்டியில் இருந்துட்டு போனார், ஐயா எனக்கு ரொம்ப கற்றுக்கிட்டையா நாங்கள் கூட இருந்து அப்படின்னாரு. பெரியாருடைய வாழ்க்கை வரையில் நீங்கள் இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி வந்து பார்க்குறவர் கூட கேட்டார் ஒருத்தர், இல்லை நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவோடு மாற்றிட்டேன். நீங்கள் வந்ததுனால எனக்கு ஏற்பட்ட லாபம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பார்த்துக்கிட்டே வந்தேன் உங்களை 2 நாளாக 3 நாளாக. சரி, இனிமேல் வந்து இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போகக்கூடாது, உடனே அப்பப்போ அந்தந்த வேலையை அப்பப்போ நடத்தணுங்கிற முடிவுக்கு வந்ததேன். இது வந்து மற்றவங்களுக்கு பொதுவாக லாபம் இருக்கலாம், ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய உறுதியோடு வந்துட்டோன்னு அந்த மாதிரி தயாரித்தவர்கள் வந்தார்கள். அதே மாதிரி தயாரிக்கப்பட்டவர்கள் வந்தவர்கள் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தயாரிக்கப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆற்றல் பூராமே ஆசானவர்களானாலும் இறையனவர்களானாலும் சிவராஜன் அவர்கள் ஆனாலும் இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணோம். எல்லாற்றை விட முதல்ல அங்கே துணை பொதுச் செயலாளர் மற்ற பிரச்சார செயலாளர் இருந்தவர் அருமை நண்பர் நம்முடைய சக்கரவர்த்தி அவர்கள், துணை சக்கரவர்த்தியை தயார் செய்த ரொம்ப அருமையான பொறுப்புகளில் வரணும், ஒவ்வொருத்தரையும் தயாரிக்க வேண்டும் என்று வருகிற போது அவர் விபத்தில் இறந்தார் என்று சொல்லுகிற நேரத்தில் என்னால் தாங்க முடியவே இல்லை பூராமே. ஒவ்வொருவரும் ஏனென்று கேட்டால் நண்பர்களே, பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல. வாய்ப்புகள் எனக்கு உடல்நலை குறைவாக இருந்தால் ஏற்படும் போது கூட நான் கவலைப்படுவதில்லை. என்ன நடக்கிறது, வண்டி ஓடுறபடி ஓடட்டும். ஆனால் என்னுடைய தோழர்களுக்கோ ஆதரவாளர்களுக்கோ எனக்கு பயன்படக்கூடிய தோழர்களுக்கோ உடல்நலை குறைவு என்று சொல்லும்போது அவர்களுடைய குடும்பத்தாரை விட அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். காரணம், அவர்கள்தான் இரத்த ஓட்டம். இது ஒரு உறுப்பு, அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி இருக்க அதை செய்கிறாங்க. ஐயாவுக்கு பிறகு நல்லா இருக்கோ நல்லா இல்லையா அது உமங்கோ விமர்சனம். நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஒரு தனி மனிதன் அல்ல, தனி மனிதனுக்கு அந்த புகழுக்குரியவன் அல்ல. அதுக்கு பதிலாக ஒரு கூட்டு முயற்சி, அதுதான் மிக முக்கியம். அப்படி பல பேருடைய ஒத்துழைப்பு தான். அவர்கள் நன்றாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். மிக முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், விடுதலை ஆசிரியர், விடுதலை பத்திரிக்கை நல்லா இருக்குது, நல்ல கருத்துக்கள் இருக்குது, எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்கன்னு எழுதுவேன். ஆனால் அதுக்கு அடித்தளம் உடனே ஆசிரியருக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லை. அதை பார்க்குற ஒரு பக்கத்தில் இவர், அதுக்கப்புறம் இருக்கிற யார் வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த சந்தா ஒட்டுறாங்க பாருங்கள், சந்தா ஒட்டுற தோழர் இருக்கார் பாருங்கள், பசை எடுத்து ஒட்டி ரவுண்ட் பண்ணி போட்டு தபாலில் போடுறாரு பாருங்கள், அவர் வரைக்கும் அந்த பெருமை. ஏன்னா நான் எழுதுகிற தலையங்கத்தில் ஒரு பகுதியை கிழிச்சு விட்டாருன்னா படிக்க முடியாது சரியாக என்ன கருத்துன்னு. ஆகவே ஆசிரியருக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அவ்வளோ முக்கியத்துவம் சந்தா ஓட்டுற தோழருக்கு உண்டு, எங்களை கூட்டிகிட்டு வர்ற டிரைவருக்கு உண்டு. எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி தான் இந்த சுயமரியாதை இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிரேதல் செல்வி அவர்களை பெரிய நம்பிக்கையோடு தயாரித்து பல்கலைக்கழகம் மற்ற பொருளாளர் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து பல்கலைக்கழகத்திலெல்லாம் அந்த அறக்கட்டளையிலெல்லாம் அவரை போட்டிருந்தோம் பூராமே. ரொம்ப எதையுமே ரொம்ப துல்லியமாக புரிந்து கொள்வார்கள் மிக முக்கியமாக. அப்படிப்பட்டவர்களுடைய மறைவு என்பது எப்படி கௌதமனுக்கு மிகப்பெரிய முதல் இழப்பு கௌதமனுக்கு. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு அதில் எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சொல்லனாத ஒரு மனசில் என்னால் பேச முடியாத அளவுக்கு அந்த சங்கடத்தை எப்படி அனுபவிக்கணும்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்திருந்தாங்க. வந்து இரவு ரொம்ப நேரம் மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில். அதுவும் கலகலப்பாக செல்வியெல்லாம் பேசி கொண்டு இருந்தாங்க. நான் டாக்டர் செல்வி என்று தான் அழைப்பேன் பூராமே, மிகப்பெரிய அளவுக்கு. இப்படி அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் எல்லாவற்றிலும். ஆனாலும் எதை நாம் இழந்திருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும். அதுதான் அது பெரியாருடைய வாழ்க்கையில் பாடம்.
நாகம்மையாரே இழக்கிறார். அடுத்த நாள் பெரியார் திரைப்படத்தில் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கணும். அடுத்த நாள் அதுக்கே அழுதுகிட்டு உட்காந்தா எல்லாரும் இருக்கிற மாதிரி புலம்பிக் கொண்டிருக்கல. அடுத்த நாள் அடக்கம் பண்ணுற உடனே என்ன பண்ணுறாரு, நேரடியாக அங்கே ஒரு திருமணத்துக்கு போகிறார். திருமணத்துக்கு அது என்ன திருமணம் தெரியுங்களா? திருச்சி பாலக்கரையில் 1933 மே 12 நான் தேதி சொல்கிறேன். ஏன்னா மே 10 நாகம்மையார் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாள் அடக்கம், அதை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக போகிறார் திருச்சி பாலக்கரையில். ஒரு கிறிஸ்தவ மணமகன், இன்னொரு இந்து பொண்ணு, இந்த ரெண்டையும் அந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு பெரியார் மேலே. பெரியார் சுயமரியாதை அந்த திருமணத்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது தடுக்கணும், பெரியாரை கைது பண்ணணும். இவர் நாங்கள் சர்ச்சை முறையில் செய்ய வேண்டிய திருமணத்தை போய் இவர் நடத்தக்கூடாது, இது மத மோதல் என்று சொன்ன பெரியாரை கைது செய்வதற்காக வர்றாங்க. அன்றைக்கு 33 கைது செய்வதற்காக வந்தாங்க. இன்னைக்கு அப்படி செய்யறவர்களை பாராட்டி பாதிரியார் வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு ஃபாதர் வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒரு துளி ரத்தம் சிந்தாமல். இதுதான் பெரியார், இதுதான் சுயமரியாதை இயக்கம். மிகப்பெரிய அளவுக்கு அவர் சார்ந்திருக்கிற ஐயா, மறைந்தும் மறையாத நம்முடைய எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மிகப்பெரிய அளவு சிஎஸ்ஐ சார்ந்தவர் தான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படல. இதுக்காக அடிதடி நடக்கலை, இதுக்காக பெரிய துப்பாக்கி சூடு நடக்கலை. மிகப்பெரிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களையெல்லாம் தயாரித்து பல பேர் டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள். பெரியாருக்கு மகிழ்ச்சி. எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி, இன்னார் இவர் அப்படின்னு அறிவிக்கப்படும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி. இவர் தான் டிஎம்எஸ்ஸாக இருந்தார், இவர் தான் இதாக இருந்தார், இவர் தான் டிஎம்இயாக இருந்தார் என்று சொல்லுகிற போது எங்களுக்கெல்லாம் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் இதில் கலந்திருக்கும். எல்லா பிரச்சனையும் எங்களிடத்திலே பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த துயரத்திலிருந்து கௌதமன் வெளியே வர வேண்டும், தோழர்கள் வரணும். வாழ்க்கையில் கௌதமன் சொல்லும்போது அவர் ஒரு சின்ன ஸ்பெசிமன், அவ்வளோதான், ஒரு உதாரணம். அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதமான விபத்துக்கள் வரலாம், எந்த நேரத்திலும் சோதனைகள் ஏற்படலாம். மனம் நாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் அது கீழே விழுந்து விடக்கூடாது. விழுவது இயல்பு, எழுவது மிக முக்கியம். அதுதான் மிக முக்கியம். எவ்வளோ வேகமாக இழக்கிறோமோ அந்த இடத்துல இன்னும் ஒருபடி மேலே போய் குன்றக்குடி அடிகளார் சொன்னதை நான் அடிக்கடி பேசுவேன். உதாரணம் சொல்கிறது, தமிழன் விழுகிறான், எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. விழுறதை பற்றி கூட இல்லை, நேற்று விழுந்த இடத்துலையே இன்றைக்கி விழுறான, அதுதான் எனக்கு வெக்கக்கேடாக இருக்குதுன்னு சொன்னார். புது இடத்துலையாவது விழுந்து தொலைக்கக்கூடாதான்னார். அது மாதிரி நண்பர்களே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தித்தான் இங்கே கௌதமனை உதாரணமாக பாருங்கள். எவ்வளோ பெரிய இழப்பு, எல்லாருக்கும் இழப்பு. ஆனால் அந்த இழப்புனால ஒரு மனம் உடைஞ்சி மூளையில் போயிடல, பைத்தியம் பிடிச்ச அலையில். சோதனைகள் வரும், குடும்பம்னால குடும்பத்தில் இருக்கும், குடும்பத்தில் பல கருத்துகள் வரும், உரசல்கள் வரும். இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும், அதுதான் மிக முக்கியம். துணிச்சலாக நாம் அந்த கருத்தை எதிர்கொள்ளணும். பெரியார் எதிர்நீச்சல் சொல்லி கொடுத்தார். எங்களுக்கு வாழ்க்கையாக இருந்தாலும், கொள்கையாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். அவதூறுகளா வரவேற்போம், கெட்ட பேரா எடுத்துக்கொள்றதுக்கு தயாராகும். அவைகளையெல்லாம் நமக்கு உரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயிருக்கு போடப்படுகிற உரங்கள் என்று நினைக்க வேண்டும். இந்த துணிச்சலை கொடுத்த பிற்பாடு தான் இந்த 4 புத்தகத்தை அவர் பெற்றிருக்கிறார். நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னார் வள்ளுவர். அதாவது நல்ல புத்தகத்தை படிக்கும்போது அது எப்படிப்பட்டதுன்னா, நல்ல நண்பர்களோடு நாம் பழகும்போது அந்த நண்பர்களுடைய அந்த நட்பு எப்படி நம்ம உயர்த்துகிறதோ அது போலன்னார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அழகாக சொன்னார், நூலைப்படி காலையில் படி, மதியம் படி, மாலையில் படி, எப்படியும் படி என்று சொன்னார். அது மாதிரி இந்த நூல்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும். அவ்வளோதான். நூல் வெளியீட்டு விழா, அதில் பிறந்தநாள், அவ்வளவுதானே தவிர பிறந்தநாள் முக்கியமல்ல. மீண்டும் சொல்லுகிறேன். ஆகவே தான் பிறந்த நாளில் பல வகை பிறந்த நாள் உண்டு. மிக முக்கியமாக அதில் தத்துவ ரீதியாக பயாலஜிக்கல் பிறந்த நாள் என்பது ஒன்று,
அதே நேரத்தில் ஃபிசியலாஜிக்கல் பிறந்த நாள் என்பது மற்றொன்று, சைக்கலாஜிக்கல் பிறந்த நாள் என்பது இன்னொன்று. அவ்வளோதான். இந்த மூன்றிலும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் யாரும் வயசாகிடுச்சு நமக்கு வயசாகிடுச்சு இன்னுமே என்ன என்று யாரும் நினைக்காதீங்க. வயதாகவில்லை. நாம் எப்போதும் இளைஞர்களாக இருக்கலாம். எப்போதும் நாம் போராட வேண்டிய உணர்வுகளை பெறலாம். ஒரே ஒரு பழகுங்கள், மற்றவர்களோடு பழகுங்கள். மூத்தவர்கள் தனித்து இருக்காதீர்கள், மற்றவரோடு கலகலப்பாக இருங்கள். அதற்குத்தான் இந்த இயக்கம் உங்களை இளமையாக்கி கொண்டிருக்கிறது. நல்ல கொள்கைகள் உங்களை இளமையாக்குகிறது. வளமையாக்குகிறதா இல்லையா என்பதல்ல. அதே போல் நீங்கள் கற்றதை மற்றவர்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு பரப்புங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஒரு குறள் உண்டு. அதுக்கு ரொம்ப பேர் நினைப்பாங்க, இருக்கிறத எல்லாரையும் பிரித்து கொடுங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை அது. அதை விட எந்த கருத்தை நீங்கள் பெற்றாலும், அரிய கருத்தை பெற்றாலும் அதை உங்களோடு நிறுத்திக்காதீங்க. நல்லா படிச்சிருக்கீங்களா, மற்றவர்களுக்கு பரப்புங்கள் என்று சொல்லுவதுதான். அவர் நிறைய படிக்க வச்சுருக்கோம், படிக்கிறாரு, தொழில் செய்கிறாரு, அந்த தொழிலில் வருமானம் வருது, அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக அவர் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறாரு. அதன் மூலமாக தான் படிக்கிறாரு, அதை மற்றவர்களுக்கு வாரி இறைக்கிறாரு. இதுதான் புத்தகம். ஆகவே தான் நண்பர்களே, இதை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றுங்கள். யார் யாருக்கு எதை முடியுமோ அதை செய்யுங்கள். வீட்டோடு முடங்கி போகாதீர்கள். வயதான நண்பர்களே, வயதாகிவிட்டது என்று கைவிரிக்காதீர்கள். வயது வந்திருக்கிறது என்றால் முதுமை என்று கருதாதீர்கள், முதிர்ச்சி என்று கருதுங்கள். அவ்வளோதான். முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. முதிர்ச்சி வரவேற்கத்தக்கது. முதுமை தானாகவே போகும். முதிர்ச்சி வந்தால் அதைத்தான் இந்த விழா எடுத்து காட்டுகிறது. வாழ்த்துக்கள், வளர்க. இன்னும் ஏராளமான புத்தகங்கள் போடுங்கள். ஒவ்வொரு பிறந்த நாளும் நீங்கள் ஒரு புத்தகத்தையாவது குறைந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்குங்கள். அதுபோல் நீங்கள் எல்லாம் எப்படி சமூகத்திற்கு உழைக்க வேண்டுமோ அதை செய்யுங்கள். சுயமரியாதை வாழ்வு, சுக வாழ்வு, அதை தந்த பெரியாரை நினையுங்கள். பெரியார் இல்லை என்றால் நமக்கு இந்த மான வாழ்வு, உரிமை வாழ்வு, கல்வி வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இருக்காது. அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு 100ஆண்டு விழா, அதை கொண்டாடுங்கள். கொண்டாட வாருங்கள். கைகுலுக்குவோம், உயருவோம். நம்மிலே எட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஒன்றுபட்ட சமுதாயம் வர வேண்டும். பாலின வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மத கூறுபாடு இவைகள் எதுவும் பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. அனைவரும் உறவினர். வாழ்க, வளர்க. நன்றி, வணக்கம். பல்லாண்டு வாழ்க. 100 ஆண்டு வாழணும்னாங்க. 100 ஆண்டுன்னு ரொம்ப சாதாரணம். நிறைய பேரை பார்த்துருவோம். எங்கள் அறக்கட்டளைக்கு தலைவரே 102 வயசு வந்து தலைமை தாங்கிறார். அதுதான் மிக முக்கியம். கையெல்லாம் தடியெல்லாம் கிடையாது, அவர் கையில் கூட பூராமே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள். ஆகவே தான் எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமாக இருங்கள். எவ்வளவு காலம் உழைக்க முடியுமோ, எவ்வளவு காலம் சமுதாயத்துக்கு பயன்பட முடியுமோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வதற்காக முயலுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒழுக்கம் பொது சொத்து, பக்தி தனிச்சொத்து. ஆகவே தான் தனிச்சொத்து எப்படி வேண்டுமா இருக்கலாம், பொது சொத்து கெட்டுவிடக்கூடாது பெரியார் சொன்னார். அந்த பெரியார் நினைத்து நன்றி காட்டி வாழ்வோம். வாழ்க பெரியார், வளர்க தொண்டு, வாழ்க தோழர் அருமை கௌதமன் போன்றவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழா நமக்கு ஒரு நல்ல கற்றுலா. நீங்கள் வந்திருப்பதெல்லாம் சுற்றுலாவுக்கு வரவில்லை, கற்றுலாவுக்கு வந்திருக்கிறீர்கள். கற்றுலா பெருகட்டும். நண்பர்களை சந்தியுங்கள், உற்சாகமாக இருங்கள். வயதாகிவிட்டதே என்பதற்காக நினைக்காதீர்கள். குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். அதற்காக ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள், பயந்து கொள்ளாதீர்கள். இதுதான் இந்த விழாவின் மூலம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. வணக்கம், நன்றி.